ஞானசுந்தரி அம்மா அவர்களுடைய நினைவேந்தலை நம்ம நடத்துவதற்காக இங்கே குழுமி இருந்திருக்கோம். அந்த டாக்டர் ஞானசுந்தரி அம்மா வந்து எல்லாருக்கும் அம்மாவாக இருந்தாங்க. அவங்க அன்னை, அதோட அவங்களுடைய மருத்துவர், எல்லா பிறந்த அவங்களுடைய பெற்றெடுத்த ஒரு லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கும் அவங்க அம்மாவாக திகழ்ந்துறாங்க. அவங்களுடைய பணி ஏழை என்றாலும் பணக்காரர் என்றாலும் இளையவர் என்றாலும் முதியவர் என்றாலும் அவங்களுடைய நோக்கு ஒன்றே தான். அவங்களுடைய அன்பான பார்வையினாலையும் கனிவான வார்த்தைகள்னாலையும் அவங்களுடைய சரியான மருத்துவத்தினாலையும் எல்லாரையும் அவங்க கவர்ந்து கனிந்து தன்னுடைய அன்பை செலுத்தி அவங்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சுருக்கிறாங்க. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையின்மை மருத்துவத்தினால் குழந்தைகளை கொடுத்துருக்குறாங்க. லட்சம் குழந்தைகளை அந்த காலத்தில் எல்லாரும் சொன்ன மாதிரி இயற்கையாக பிறப்பதற்கான வழிமுறைகளை அவங்க கையாண்டு நிறைய குழந்தைகளை பெற்றுருக்காங்க. அவங்க தனக்கென்று ஒரு குழந்தை இல்லாவிட்டாலும் லட்சக்கணக்கான குழந்தைகளை அவங்க ஈற்றெடுத்ததினால் அவங்களுடைய லட்சக்கணக்கான மக்களுக்கும் தாயாக விளங்குறாங்க. அன்னை ஒரு ஆலயமாக, அன்னை ஒரு அன்பான பிறப்பிடமாக உள்ள அம்மா தன்னுடைய மருத்துவத்துறை மட்டுமல்லாது அவங்களுடைய இலக்கியத்துறையிலும் நிறைய நாகமணி என்ற ஒரு இது நடத்தினாங்க. தினசரி, வார இதழ், அதுக்கப்புறம் மாத இதழ், அதுக்கப்புறம் தனியாக ஒரு மருத்துவ புத்தகத்தை, தமிழில் யாரும் மருத்துவ புத்தகத்தை எழுதினதில்லை. மணப்பேரும் மகப்பேரும், அந்த மணப்பேரும் மகப்பேருன்ற பேரை பார்த்தா நம்ம ஒரு தனியாக கதை இந்த மாதிரி இருக்கும். அது இல்லை. மருத்துவத்துறையில் தமிழில் மகப்பேறு மருத்துவத்தை முதல்ல கொண்டு வந்த அம்மா அவங்க தான். அதே மாதிரி நிறைய மருத்துவ முகாம்கள் நடத்துவாங்க. அது மகப்பேறு மருத்துவத்துக்காக மட்டும் அல்ல, எலும்பு முறிவு மருத்துவங்கள், அதை வெறும் மருத்துவங்கள், சர்ஜரி மருத்துவங்கள், கண் புரை ஆப்ரேஷன்கள், இதுக்காக ஒரு நாளில் நிறைய அவங்களுடைய கூட இருந்த உறவினர்கள், நண்பர்கள் யாருன்னு பார்க்க மாட்டாங்க, எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நிறைய ஊர்களில் போய் நாகர்கோவில் டு காஷ்மீர் வரைக்கும் கூட நடத்த அவங்களுக்கு தெம்பு இருந்தது. நடத்தினாங்க அந்த வயசில். அவங்களுடைய 66 வயதில் தன்னுடைய கணவர், அவருக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்த கணவர், மருத்துவத்துறையில் மயக்குனராக இருந்த டாக்டர் குமாரசாமியுடைய இழப்பை தாண்டின பிறகும் கூட ஒரு 27 வருஷம் அவருடைய நினைவாகவும் அவருடைய வழிகாட்டுதலின்படியும் அங்கே நாகர்கோவிலில் போய் தன்னுடைய பணியை தொடங்கி நடத்தினாங்க. அங்கே உள்ள நாகமணி மருத்துவமனை 100 படுக்கைகள் கொண்டது. அங்கே அவங்களுடைய கல்வி தொடர்பும் நிறையா இருந்தது. ஞானதீபம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், அப்புறம் நர்சிங் பள்ளி, நர்சிங் கல்லூரி, அதுக்கப்புறம் எல்லாவும் நடத்தினாங்க. அவங்களுடைய பல உதவிகள்னால அந்த ஊர் மக்கள், அங்கேயும் கடற்கரையோர மக்கள், கடற்கையில் பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாரையும் அவங்க ஈர்த்து அவங்களுடைய மருத்துவமனை கொண்டு வைத்தியம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய தொண்டு அது மட்டுமல்ல, அவங்க புஸ்தகம் எழுதினது, மருத்துவம், இலவசமான முகாம்கள், இதை தவிர அவங்களுடைய உறவினர்கள், அவங்களுடைய நண்பர்கள், அவங்களுடைய தொழிலாளர்கள், அவங்களுடைய மருத்துவர்கள் எல்லாருடைய வீட்லேயும் ஒளி மட்டும் அல்ல, நல்ல சிறப்பான வசதிகளோட வீடுகள் கட்டியிருக்காங்களா, எல்லாத்துக்கும் உதவி உண்டு. நான் என்னை எடுத்துக்கிட்டாலே எனக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்கிறது அவங்க தான். அதே மாதிரி அவங்களுடைய தொழிலாளர்கள், அவங்களுடைய வேலை பார்த்த அந்த பட்டாபி கேட்டால் தெரியும், அவங்களுக்கெல்லாம் வீடுகள் ஒரு இடத்துல தொகுப்பு வீடுகள் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அது நிறைய பேருக்கு தெரியாது. அவங்களுடைய தெரிந்தும் தெரியாமலும் அவங்க செய்திருக்க உதவி மானப்பெரிது. அதனால் அவங்களுடைய நினைவு எல்லார் மனதிலையும் இருக்குது. அவங்களுடைய கையால் பிறந்த குழந்தைகளுடைய தகப்பனார்கள், தாத்தாக்கள் இன்னும் நம்மகிட்ட உலவிக்கிட்டு இருக்கோம். அவங்களுடைய நினைவுகள் எல்லாம் அம்மாவுடைய இது இருந்துக்கிட்டே இருக்கோம். அதை இன்றைக்கு அவங்க இறந்து எலெக்ஷன் டேல இறந்தாலும், அவங்களுடைய இறப்பு நாகர்கோவிலில் நடந்ததாலும், அவங்களுடைய உடலை நம்ம அங்கேயே அவங்க குமாரசாமி ஐயாவை புதைத்த இடத்துலையே தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு சென்னைக்கு கொண்டு வர வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. சென்னை கொண்டு வந்திருந்தால் நம்முடைய ராயபுரம், தண்டையார்பேட்டை, வண்ணாரப்பேட்டையே ஒரு என்ன நடந்திருக்கோம், ஒரு அவங்கவுங்க ஓட்டை போட்டு அங்கே தான் இருந்திருப்பாங்க, அந்த வீட்டில் தான் இருந்திருப்பாங்க. அதை அவங்களுக்கு கொடுக்க முடியலன்ற வருத்தம் எங்களுக்கு எல்லாருக்கும் உண்டு. ஆனால் அந்த வருத்தத்தையும் தகர்த்தெறிந்து இந்த அவங்கவுங்க நடத்துனாங்க. அவங்களால வெளியே கொண்டு வரப்பட்ட பெண்கள் அவ்வை கலைக்கழகம், அவங்களால கொண்டு வரப்பட்ட மற்ற தொடர்புடைய பள்ளி கேசிஎஸ் ஸ்கூலு, டிஎஸ்டி ராஜா ஸ்கூலு, எல்லா ஸ்கூல்லையும் அவங்களுடைய போய் பார்த்துருப்பாங்க பிள்ளைகள் எப்படி படிக்கிறாங்கன்னு. அதுக்கப்புறம் இன்னைக்கு ராயபுரம் ரவுண்டப் அவங்களுடைய பெரிய முயற்சினால இன்னைக்கு அம்மாவுடைய நினைவேந்தல் நடத்தியிருக்காங்க. அவங்களுடைய படத்திறப்பு விழா நடத்தியிருக்காங்க.
அதற்கு இந்த குழுவினர் எல்லாரும் சேர்ந்து உதவி செஞ்சு அது இந்த ஒரு நல்ல ஞாயிற்றுக்கிழமையானாலும் எல்லாரையும் கூட்டி இந்த சிறப்பான விழா நடத்தினதுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அந்த ராமேஸ்வரம் ரவுண்டப் குழுவினருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இவங்களுடைய முயற்சியாக நம்முடைய அம்மாவுடைய ஆசை பள்ளிகள் மட்டும் இல்லை, கல்லூரிகள் மட்டும் இல்லை, மருத்துவக் கல்லூரியை ஏன் தொடங்கக்கூடாதுன்றது அவங்களுடைய பெரிய கனவு. அதை நடத்தி தரும் ராமேஸ்வரம் ரவுண்டப்புக்கு அம்மாவுடைய ஆத்மா நிச்சயமாக வாழ்த்து சொல்லும். அதனால இந்த நல்ல நேரத்தில் அவங்களுடைய நினைவேந்தல் போது எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு